வணக்க மக்களே, பொன்னியின் செல்வன் மாதிரியே இன்னொரு படம் வெளியாக போகுதுன்னா நம்புவீங்களா? அதாவது யாத்திசை. இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு அன்னோன் டைரக்டர்னு சொல்லலாம். அவங்கள நம்பி ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டிருக்கிறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி தரமான ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு 100% மேல ட்ரை பண்ணிருக்காங்க. உண்மையாவே செம்மையா இருந்துச்சுங்க. அவங்க ரீசனாக ஒரு டீசர் இல்லையாக்கான்னு நினைக்கிறேன். அது பயங்கரமா இருந்துச்சு. எப்படா லோ பட்ஜெட் இவ்வளவு எடுக்க முடியுமா? லைக் குட்டியோண்டு பட்ஜெட் இப்படி பண்ண முடியுமா? ஆனா இந்த படம்லாம் ஹிட் அடிச்சுட்டு இருக்குங்களேன். சீரியஸா சொல்றேன், நிறைய பேர் பதில் சொல்ற நிலைமைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது 100 கோடி 2000 கோடி 3000 கோடி எவ்வளவோ செலவு பண்றாங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் பதில் சொல்லியாவும் நினைக்கிறேன். அதாவது கொடுக்கற காசை வச்சு கச்சிதமா ஒரு படத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு எத்தனை டேரக்டர் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேரக்டர் ப்ரூஃப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேங்க. அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. இந்த கதை உங்களுக்கு எதுவும் தெரியும் நினைக்கிறேன். பாண்டியரை சம்பந்தப்பட்ட இந்த கதை வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் எந்த வரலாற்று படமும் வந்ததுல நினைக்கிறேன். பாண்டியரை பேஸ் பண்ணி மேபி வந்திருக்கலாம். பழைய படமா இருக்கலாம், ரொம்ப ரேரா இருக்கலாம். சோ இப்படிதான் படம் இருக்க போது ரொம்ப ஈகராகவே பண்ணிட்டு இருக்கேன். சோ வித் பேஸ் இன்னைக்கு நம்ம ட்ரெய்லர்ஸை பாத்துடலாம். அரசர்கள் அவங்க அதிகாரத்தை தக்க வைக்க மட்டுமே எல்லா போர்களையும் நடத்தினாங்க. அதை முன்னெடுக்க அவர்களுக்கு நிறைய காரணங்கள் தேவைப்பட்டது. மண், மக்கள், உரிமை, அறம். பாண்டியர் வசம் உள்ள சோழ தேயத்தை மீட்க எயினர்கள் புகழனர். குரு கூட்டத்தால் பாண்டியர்களை வீழ்த்த முடியாது. ஆழியின் பிறப்பு சிறுதுளி. பாண்டியர் முன் திமிழ் ஒன்று, சுறா ஒன்றும் கோரம். இல்ல ரணதீரன் ஐயா முழவுற்றல்கான். சேர கூளை அலுங்கீசே பாணியில் இல்லான். சேர சோழ உற்றலில் அல்திசை சுட்டி சேர துருப்புகள் தொழுதியாய் உட்கி உழன்றனர். எவரை விளம்பினும் அவர் நுழைந்து ரணதீரன் சுடலையுகளும் கேசம் வேணாம் மூலி. யார்? எயின கூட்டம் என ஒற்று உகந்துள்ளது. 3 லட்சத்திற்கு மேல் நிலையாக கட்டமைக்கப்பட்ட தானை, சேரனையும் தொண்டை நாட்டானையும் விரட்டிய சேனை, 300 ஆண்டு வலிமையான களப்பிரல் கோணை நெறித்த மாகோன், ஒரு சில்குடியின் பிறப்பு தென்புலத்தானையும் அவன் துருப்புகளையும் வீழ்த்த துணிந்தான் என்றால் அவனே வீரன். அவ்வீரன் வீர சொர்க்கத்தை வழங்குவது எமது கடமை. இது எனக்கான போர். இங்கு அதிகாரம் மட்டுமே அனைத்திற்கும் அடிப்படை. ஓகே மக்களே, யாத்திசை ட்ரெய்லர் நீங்க பாத்து நினைக்கிறேன். வாவ், செம்ம எப்படி சொல்றது, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா என்ன தெரிஞ்சுங்க, நம்ம பாகுபலி, ட்ரிபிள் ஆர், இந்த பொன்னியின் செல்வன் இவங்க இவ்வளவு பட்ஜெட் கொடுத்துருக்காங்கல்ல. இன்னும் எக்ஸ்ட்ராவா 100 கோடி 200 கோடி பட்ஜெட் கொடுத்தா இன்னும் தாறுமாறா பண்ணுவாங்க போலங்க. சீரியஸா சொல்றேன். பார்த்தோன்னே நல்லா இருக்கு. பார்த்தோன்னே அப்கோர்ஸ் சில ஃபீல் கொடுக்கறதுதான் கொஞ்சம், இதெல்லாம் சிஜிஐ தான், அந்த ஃபீல் கொடுக்கறதுதான். இருந்தாலுமே வேற லெவல் இருக்கு. சீரியஸா வேற லெவல் இருக்கு. இந்த ட்ரெய்லர்ல ஒரு சின்ன குறைங்க. மேபி இது படம் விளையாட்டுக்கு கொஞ்சம் மாற்றம்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவர் தூய தமிழ் சேர்த்துறாங்களோன்னு தோணுது. சில வார்த்தைகள் உண்மையிலேயே புரிய மாட்டேங்குது. இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சா, இல்ல உங்களுக்கு அதே மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆனிச்சு, உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகலைன்னா பிரச்சனையே இருக்காதுங்க. நீங்க இந்த வாரம் இந்த படத்தை பார்க்கலாம். எனக்கு மேபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல. பிகாஸ் சில வார்த்தைகள் எப்படி சொல்றதுன்னா,
அன்மீன் அந்த சங்க காலத்து அந்த காலத்தோட தமிழ் மொழியில தான் அவங்க பேசுறாங்க, ரொம்ப தூய தமிழ்ல பேசுறாங்க. ஆனா ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்படி இந்த பொன்னியின் செல்வன் படம்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேசுறதுல புரிஞ்சு ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஆனா இவங்க பேச சில வார்த்தைகள் வந்து எப்படி சொல்றதுன்னா அவ்வளையும் கிளியரா இல்ல. எனக்கு என்னமோ பேசுறாங்க அப்படிதான் தெரியும், தவிர என்ன பேசுன்னு தெரிய மாட்டேங்குது. தெரியல, அது எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு தெரியல. அப்ப உங்களுக்கு இருந்துச்சு அப்படி கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. ஸோ யாரெல்லாம் யாத்திசை படம் பக்கத்துக்கு வெயிட் பண்ணிருக்கீங்களோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய மூவி ரிவ்யூ மூவி ரேசிங் செஞ்சிருக்கு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.